எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன்க்கா. சரி. நீங்க செக் பண்ணிடுங்க. இதையும் அதே அளவுல சரிம்மா. பத்மகுடி அங்க கொடு. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. ஆ. அக்கா அது இது முடிஞ்சிருச்சு. சரிக்கா பண்ணிடுறேன். சக்திக்கு மீறி பெரிய ஆர்டர் எடுத்துட்டோம். எப்படி முடிக்க போறோம்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா நீ நினைச்ச மாதிரியே முடிச்சிட்ட. நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் முடிக்க போறோம். அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. விடிய விடிய கொஞ்சம் சிரமம் பார்க்காம வேலை செஞ்சா விடியறதுக்குள்ளேயே நம்ம மொத்த ஆர்டரையும் முடிச்சிடலாம். ஆமா ஆமா, அதெல்லாம் முடிச்சிடலாம். பத்மா, அப்ப நான் திவ்யா அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். தைரியமா சொல்லு, முடிச்சிடலாம். ஹலோ, சொல்லுங்க. ஆர்டர் நாளைக்கு காலையில ரெடி ஆயிடும். நீங்க வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஒரு மாசத்துல முடிக்க வேண்டியது 15 நாள்ல, அதுவும் ஒரு நாள் முன்னாடியே முடிச்சிட்டீங்க. சூப்பருங்க. இதெல்லாம் நீங்க முன்னாடியே முடிச்சு தரேன்னு சொன்னாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. சொன்னா எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாளோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு. பட் நீங்க எல்லாத்தையும் கடந்து வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலங்க. என் ஒருத்தியால மட்டும் இது நடக்கலங்க. அதுல எங்க எல்லாரோட உழைப்பும் இருக்கு. அவங்களுக்கும் என் பாராட்டுக்களை சொல்லிடுங்க. சரி, அப்போ கிளையண்ட் கிட்ட காலையில 11 மணிக்கு ஆர்டரை கொடுத்துடலாம்னு சொல்லிடலாம்ல? தாராளமா சொல்லிடலாம். ஓகே.